மக்கள் திசை திருப்புவதற்காக ஏதேதோ பேசுகிறார். சட்டசபையிலே முதலமைச்சர் சவால் விட்டு 2 நாளாக கூப்பிட்றாரு, வா வா, ஓடி ஒழிகிறாரு. தைரியம் இருந்தால் நேரடியாக வந்து தளபதி அவரை பார்த்து, முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டியதானே. நான் கொடுத்து இந்த ஆதாரத்தெல்லாம் அப்படியே தூக்கி மூஞ்சி மேலே போடுவார். என்ன நாடகம் ஆடுகிறார்? மக்களை எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற முடியும்? மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். 2 நாள் இப்படி அப்படி இருந்தது. இப்போ என்ன பேசுகிறாங்க தெரியுமா? 40க்கு 40 ஜெயிச்சதுக்காக இது கூட்டு சதி, எதிர்கட்சியுடைய சதின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். பொதுமக்களுடைய நிலை இப்பொழுது வந்து உண்மை தெரிந்து விட்டது. ஏனென்றால் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் நடந்தவுடனே ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்சிடென்ட்டு துரிதமாக இதுவரையில் சென்ற ஆண்டு மட்டும் இந்தியா பூரா 6000 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்துருக்கிறாண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. 6000 பேர். இந்த 6000 பேர் செத்தது உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களில், பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலும் செத்திருக்கிறார்கள். அங்கே எல்லாம் சிபிஐ என்கொயரி போடவில்லை. கேட்பதற்கு அண்ணாமலைக்கும் தைரியம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பழனிசாமிக்கும் தைரியம் இல்லை. சிபிஐ பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் சிபிஐ போனால் இது டிலே ஆகும். ஆனால் சிபிசிஐடி விசாரித்தால் உடனடியாக விலகும் என்பது தான் நாங்கள் தளபதி அவர் சொல்லியிருக்கார், தவிர வேறல்ல. ஆகவே இது குறித்து இனியும் பழனிசாமி பேசிக் கொண்டிருந்தால் நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன், பாராளுமன்றம் முடிந்த எங்களுடைய எம்பி என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞர் வர இருக்கிறார். அவரை கேட்டுக்கொண்டு நிச்சயமாக 156(3) ப்ரொவிஷன் படி எனக்கு ஆனந்த் வெங்கடேஷ், நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் போட்ட உத்தரவினுடைய அடிப்படையில் எடப்பாடி மீது நிச்சயமாக வழக்கு தொடரப்படும். அவர் பல கேஸுகளில் தொடர்ந்து வரப்போகிறார். கொடநாடு விசாரணை மிக துரிதமாக போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவருக்கு பிற்காலத்தில் என்னென்ன ஏற்படுத்தப் போகிறது என்று தெரியும்.